டிஎன்பிசியில் குரூப் 4 கேட்ட கொஷின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஃப் 3 × t - 3 is equal to 5 × 2t + 1 then t is equal to அங்கே கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே என்னது ஈக்குவேஷன் கொடுத்து டீயோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ அது அந்த கொஷினை அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்கே என்ன இருக்குது, 3ஆல் இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × t 3t minus 3 3 என்ன வரும், 9 இஸ் ஈக்குவல் டு இப்போ 5ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ராக்கெட் இருந்தாவே மல்டிப்ளை பண்ணும். 5 2s 10. அந்த வேரியபிள் டி அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 5 1s 5. இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கமும் கொண்டு போகலாமா? இங்கே என்ன இருக்குது, 3t அப்படியே ரைட் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸில் இருக்கிற 10t இங்கே வந்ததுன்னா என்ன ஆகிடும், மைனஸில் வரும். -10t இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன நம்பர் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்கிற 9 இங்கே வந்ததுன்னா என்ன ஆகிடும், +9 மாறிடும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, +5 இருக்குது. இப்போ இதை பாருங்கள், பிக்கஸ்ட் நம்பர் சைனை என்ன பண்ணும், அதை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். 10ல் 3 போயிடுச்சுன்னா என்னதுன்னா 7. t இஸ் ஈக்குவல் டு 9 + 5 என்ன வரும், 14. இது ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் இருக்கிற 7 இங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். 14/-7 7 2s 14. அப்போ t இஸ் ஈக்குவல் டு -2. இதோட வேல்யூ என்னது, t இஸ் ஈக்குவல் டு -2. டிஎம்பி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.